ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம்க்கானது உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி நான் மேக்ஸில் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு 20 ஒன் வேர்டு இருக்குன்னு சொன்னோன்னா, அதேமாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுலையுமே 25லேருந்து 30 வரைக்குமே உங்களுக்கு ஒன் வேர்டு மட்டும்தான் கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 மார்க் எத்தனை அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா 15 அட்டன் பண்ணணும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது வேரியஸ் ஆகும். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணக்கூடிய செலக்டட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுமாதிரி அந்த 4 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் லாஸ்ட்டாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 3 பார்ட்லையுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லையுமே இதில் இருக்கக்கூடியது லாஸ்ட்டு 1 டே இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக படிக்க போகிறீங்க, திரும்ப நாளைக்கு ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. 4 மார்னிங் தான் எக்ஸாம்னு சொல்லும்போது உங்களுக்கு சயின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சோசியலும் இதுக்கு அடுத்த வீடியோவே அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். டிவைட், ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35ல் இருக்கக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன் அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 36 அண்ட் 37ல் இருக்கக்கூடிய ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 36ல் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் த இண்டியன்ஸ் ஒர்க்ட் அட் நாசா 37 அது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு செலக்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது இதில் குறிப்பிட்டு இது மட்டும் சொல்கிறத விட இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஏன்னா இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே நமக்கு இந்த வருஷமும் ஆனுவல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பிடிஎஃபோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 36லேருந்து 51 வரைக்குமே உங்களுக்கு இந்த பேஜில் கவர் ஆயிடுது. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கலாம். இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், புரியுங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 43ல் இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். 43 அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாக்டீரியா அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 48ல் இருக்கக்கூடியது, கொஸ்டின் நம்பர் 50ல் இருக்கக்கூடியது பயாலஜியில். இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஒரு தடவைக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நமக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரீசனிங் கொஸ்டின் இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் ரீசனிங் கொஸ்டின் தனியாகவே கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படிங்கிறது ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின் 5 மார்க்காக இல்லாமல் உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி 7 மார்க்காக கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க்கில் எதிர் சாய்ஸில் கேட்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் ஏன்னா எதுக்காக இதை செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எதிர் சாய்ஸில் 5 மார்க் கேட்பாங்க. பட் இதில் மொத்தமாக கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 5 மார்க்குமே உங்களால் சிம்பிளாக அட்டன் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 56ல் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் த யூசஸ் ஆஃப் மேக்னட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60ல் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜிஸ் அது ஒன்று இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 62 அண்ட் 63ல் இருக்கக்கூடிய இது ரெண்டுமே இந்த வருஷமும் நமக்கு பயாலஜியில் கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்லேருந்து ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கொஸ்டின் நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுவேன். இது 2 மட்டுமே போதும் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறதுக்கு. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அடுத்தது சோசியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்றைக்கே அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.